Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம Kinemaster applicationல இருக்கிற அந்த பேசிக் டூல்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பத்தி கொஞ்சம் டீடைலா அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க இந்த வீடியோ அப்படியே எண்ட் முடிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க. நீங்க மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீன் சைஸை செலக்ட் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மீடியா வந்து அதில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதை அந்த டிக் கொடுத்து நீங்கள் வெளியில் வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற அந்த பிளேஸ் தான் அதில் வியூ ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அதில் வந்து மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், எடிட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபிட் ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும், அதை வந்து கொடுத்துவோங்க. ஃபில் ஸ்க்ரீன் இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம ஏதாவது இப்போ இமேஜ் ஏதாவது நீங்கள் வச்சிங்கன்னா அது கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆகிரும். கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த பிளாக் லேயர் மாதிரிலாம் காட்டாது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட கேலரி வந்து இதில் ஷோ ஆகும். இதில் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2-3 இமேஜ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 இமேஜ் வந்து நான் வந்து ஒரு சாம்பிள்காண்டி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து அந்த ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்ததுனால இப்போ இந்த இமேஜ் வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக அது ஃபுல்லாகவே அதை ஆக்கியூபை பண்ணியிருக்கு. இல்லைனா அந்த ஓரத்தில் வந்து பிளாக் கலரில் இருக்கும். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த இமேஜை வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோவோ இல்லை இமேஜோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லைனா எண்டிங் பாயிண்ட் இல்லைனா சென்டரில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் ட்ரிம் டு ரைட்டு, ட்ரிம் டு லெஃப்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட அந்த டியூரேஷன் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே அந்த மேனுவலாக நீங்கள் அதை ட்ராக் பண்ணி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அந்த ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பற்றி பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோட அந்த ஸ்டார்டிங்கில் நாம் வந்து அந்த செட்டிங்ஸில் போய் நாம் வந்து அந்த இமேஜுக்கு வந்து நாம் வந்து ஃபில் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம். அதனால் இந்த இமேஜ் வந்து கரெக்டாக ஸ்க்ரீனில் ஃபிட்டாக இருக்குது. அப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுக்கலன்னா நம்ம இதில் தான் போய் நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக நீங்கள் அந்த இமேஜ் வந்து நீங்கள் மாற்றணும், இல்லை கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும், அந்த மாதிரி இருக்குன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு, ஃப்ளிப் பண்ணுறதுக்கு, இல்லைனா அந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அந்த டேரக்ஷன் நம்ம வந்து மாற்றுறதுக்கு, அதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தா அந்த மூணுமே ஒரு பேசிக்கான ஒரு டூல்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் கிராஃபிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு இமேஜுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கிராஃபிக்ஸ், அதாவது அந்த இமேஜுக்கு மேலேயே ஒரு கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த இமேஜுக்கு வந்து நான் ஒரு கிராஃபிக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் போய் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆயிரும். அதேமாதிரி நான் ரெண்டாவதாக இருக்கிற அந்த இமேஜுக்கும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு டிக் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து இதில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இமேஜுக்கு வந்து அந்த கிளிப் கிராஃபிக்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிளிப் கிராஃபிக்ஸ் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அதில் வந்து கெட் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அதில் கெட் மோர்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துருக்கோங்க. அது கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து நிறைய டிஃபால்ட்டாக, அதாவது நம்ம டவுன்லோட் பண்ணாதது எல்லாமே இதில் கிடக்கும். நம்ம இதில் போய் நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்க வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம பே பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ப்ரோ வெர்ஷன் இருக்குது, அதில் வந்து எந்த ஒரு வாட்டர் மார்க் எதுவுமே இருக்காது. இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ், எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதில் வந்து நம்ம அமௌண்ட் கட்டி நம்ம யூஸ் பண்ணுறத விட அதில் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து நான் டெலிகிராமில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கிளிப் கிராஃபிக்ஸ்லேயே எக்கச்சக்க டாபிக்ஸில் நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் உள்ளே இருக்கும் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அனிமேஷனுங்கிறதுல பார்த்தீங்கன்னா அதுலேயே நமக்கு நிறைய அதிலே இருக்கும். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் இருக்கும், அதுலேயும் நமக்கு நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலும் நமக்கு எக்கச்சக்க எஃபெக்ட்ஸ் வந்து அந்த டாபிக் ரிலேட்டடாக உள்ள நமக்கு நிறைய இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஒரு டாப்பிக்கில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், எதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த கிளிப் கிராஃபிக்ஸில் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த ப்ரீமியம் அப்படின்லாம் 2-3 எஃபெக்ட்டில் வந்து அதில் ப்ரீமியம்னு போட்டிருக்கோம். அதுவுமே நம்மளுக்கு ஃப்ரீ தான். அதாவது அந்த ஃப்ரீ வெர்ஷன் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அதில் வந்து ஃப்ரீயாக இருக்கும், இல்லைன்னா அதை பே பண்ணி இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து டெமோக்கு ஒரு எஃபெக்ட் வந்து நான் அதை டவுன்லோட் பண்ணி காமிக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தா போதும். அது வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். இப்போ அதாவது அந்த எஃபெக்ட் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது எப்படி அது ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா அந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணுற ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் அதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி அந்த டவுன்லோட் பண்ண இது வந்து நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் கிராபிக்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ நாம் ஆட் பண்ணது இது வந்து இதில் ஆட் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து இந்த இமேஜுக்கு வந்து சூட் ஆகலை. நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எப்படி இது டவுன்லோட் பண்ணி எப்படி இதை ஆட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இது வந்து டெமோக்கு நாங்கள் சொல்லி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒர்க் பண்ணுற அந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து நீங்கள் பெருசாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கீழே பாட்டமில் வந்து ஒரு ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் அந்த ஆட் பண்ண அந்த கிளிப்பை வந்து நான் வந்து நன் கொடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கிளிப் கிராபிக்ஸ் அதை பற்றி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் கலர் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த கலர் ஃபில்டருங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் வந்து எக்கச்சக்க எஃபெக்ட்ஸ் வந்து அதில் ஷோ ஆகும். அதில் உங்களோட இமேஜுக்கு வந்து எது நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்க ஃபில்டர்ஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேசிக் அந்த டாப்பிக்லேயே நமக்கு வந்து இதில் எக்கச்சக்க ஃபில்டர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் அதுக்கு கீழேயும் நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டு போனீங்கன்னா அதில் எக்கச்சக்க கேட்டகரி இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும், அது எல்லாமே நாம் வந்து அந்த ப்ரீமியம் வெர்ஷனில் மட்டும்தான் நாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம கொடுக்குற அந்த லிங்க்கில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே நாம் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க மறக்காமல். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்கச்சக்க ஃபில்டர்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளோட இமேஜுக்கு வந்து கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எதுவும் ஃபில்டர் எதுவும் ஆட் பண்ணணும்னா இதில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஃபில்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட இமேஜில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வர ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து அதாவது ஒரு இமேஜுக்கு நீங்கள் பண்ண போகிற ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு பிரைட்னஸ் கூட்டி கம்மி பண்ணுறது, அந்த இமேஜோட அந்த கான்ட்ராக்ட் கூட்டுறது, அந்த மாதிரி சேச்சுரேஷன், இதுலேயுமே நம்மளுக்கு வந்து அந்த ப்ரீமியம் வெர்ஷன்லாம் இதில் இருக்குது. ஆனால் அதுவுமே நம்ம ஃப்ரீயாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற இதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது, இந்த இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் ஒரு இமேஜோட குவாலிட்டி வந்து ஒரு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதோட ஹைலைட் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைனா சேச்சுரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைனா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிட்டு அந்த மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் விண்டேஜ்னு ஒன்று இருக்குது. அது வந்து சும்மா நார்மல் ஒரு எஃபெக்ட் தான். அதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா சுற்றி அந்த சர்க்கிள் ஷேப்பில் அந்த பிளாக் கலர் இருந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாம் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கீழே எண்டு முடிய இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஐக்கான்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம். இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஐக்கான் பாருங்கள். அது வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் டூப்ளிகேட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த இது இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு இது நீங்கள் மீடியாவில் போய் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அதில் போய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுறதுக்கு இருக்குது, அடுத்தது டெலிட் பண்ணுறதுக்கு இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் தான் அதில் இருக்குது, அது ஒன்றும் பெருசாக இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற அந்த இமேஜை வந்து நம்ம கேப்சர் பண்ணி நம்ம சேவ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த கேப்சர் பண்ண இமேஜை நாம் வந்து இந்த கிளிப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ ரைட் சைடு பார்த்துக்கோங்க. அதில் வந்து இந்த லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த லேயர்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னா நம்மளோட மீடியா ஓப்பன் ஆகும், அவ்வளோதான். அதில் போய் நம்மளோட ஃபைலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து எஃபெக்ட் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த கிளிப் கிராபிக்ஸ் ஆட் பண்ணாமல் இதில் வந்து நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும். இப்போ நான் டிஃபால்ட்டாக இதில் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து நான் ஆட் பண்ணி காமிக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளர் ஆப்ஷன் மாதிரி. அதாவது இப்போது ஒரு வீடியோவில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் நான் வந்து பிளர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இந்த ஆப்ஷனில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, எப்படி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் நம்ம வந்து இதில் பிளர் பண்ணுறது அப்படின்னு. இப்போ நிறைய யூடியூபர்ஸ்லாம் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் தான் இது இருக்குது. அதில் போய் நாம் வந்து இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது போக நம்மளுக்கு வந்து மற்ற எஃபெக்ட்ஸ்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து கெட் மோர்னு இருக்கும். அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அந்த கிளிப் கிராபிக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண மாதிரி தான் இதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுலையுமே நிறைய டாபிக் இருக்கும், பிளர்னு ஒரு டாபிக் இருக்கும், கலர்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த மாதிரி அப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு போனீங்கன்னா
இதுலேயுமே நமக்கு வந்து எக்கச்சக்க டாப்பிக்கில் நமக்கு நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணி நம்மளோட வீடியோவில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவோ இல்லை இமேஜ் எதுலனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதில் ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜுக்கு மேலே, அதாவது ஓவர்லே, அதாவது ஒரு இமேஜுக்கு மேலே வைக்கிறதுக்கு தாண்டி தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி, அதுக்கு வந்து ஸ்டிக்கர் அனிமேஷன் அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம் இதை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சது இருக்குது. இது போக நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டவுன்லோட் பண்ணால் கீழே கெட் மோர்ன்னு இருக்கும், அதில் போய் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன அந்த ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு டாப்பிக்கும் இருக்கும், ஐகான் இருக்கும், அந்த சோஷியல் மீடியா ஐகான் அந்த மாதிரிலாம் அதில் இருக்கும். வேறு ரியாக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்மைல் ரியாக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். மொத்தத்தில் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதை நீங்கள் அதில் போய் நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தா டெக்ஸ்ட், அதாவது எப்படி ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அந்த டெக்ஸ்ட் ஐக்கான கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கீபோர்டு ஓப்பன் ஆகும். அதில் வந்து நான் சும்மா ஹாய் ஹலோ அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலேயே நம்ம வந்து அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, அதை ஸ்க்ரால் பண்ணி நவுட்டுற மாதிரி எல்லாமே அதில் பக்கத்துலேயே அதில் இருக்கும். எல்லாமே நம்ம ஃப்ரீ ஹேண்டில் நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஏஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த ஃபாண்ட் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வேறு ஃபாண்ட் வேணும்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபாண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்து கலர் ஆப்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா ஒரு பிளாக் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன். இதை கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டோட இன் அனிமேஷன், அதாவது டெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் வரும்போது ஒரு அனிமேஷனை க்ரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி இப்போது ஸ்லைட் லெஃப்ட்டு ஸ்லைட் அப்பு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் ஒன்று ஒன்றா கொடுத்து பார்க்குறேன், அது எப்படி இருக்குன்னு தெரியும். நீங்கள் இதை மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா கொடுத்து பாருங்கள். எது உங்களுக்கு வந்து அந்த இமேஜுக்கு நீங்கள் வந்து எப்படி செட் பண்ணுற மாதிரி இருக்குமோ அதை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அதை நன்னுன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து சும்மா ஃபேடில் வச்சுருக்கேன், ஃபேடு அனிமேஷனை நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் அனிமேஷன், அதாவது அந்த டெக்ஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட் எவ்வளோ நேரம் அந்த இமேஜோ இல்லை வீடியோவில் இருக்குதோ அது ஃபுல்லாக அது அப்படியே தான் அந்த அனிமேஷனில் இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த கிளாக் வைஸில் சுற்றணும், இல்லைனா அந்த ரெயின் மாதிரி வேணும், இல்லைனா அந்த பிளிங்க் ஆகணும், இல்லைனா அந்த ஃப்ளிக்கர் அந்த மாதிரி அப்படி வெட்டணும், அந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த அனிமேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவுட் அனிமேஷன் வந்து நான் வந்து ஃபேடு கொடுத்துருக்கேன். இதுலேயுமே கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே இதுலேயும் இருக்கும். இன் அனிமேஷனில் இருந்து அதே இது எல்லாமே இதுலேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான ஒரு அனிமேஷன் வந்து நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டெமோக்காண்டி எப்படி அனிமேஷன் ஆட் பண்ணோம் அப்படிங்காண்டி எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ நான் எல்லாமே அந்த நன்னில் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இருக்கிற ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, அதாவது ஒப்பாசிட்டி. இது வந்து எப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து இப்படி பளிச்சுன்னு தெரியுன்னா நீங்கள் ஃபுல்லாக கூட்டிக்கோங்க, இல்லைனா அந்த வாட்டர் மார்க் மாதிரி மாறினா நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் வந்து நம்ம ரொம்ப சிம்பிள் இதுதான், ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே அந்த டெக்ஸ்ட் வந்து ரொட்டேட் ஆகும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்கும் இதே மாதிரி தான். நார்மலாகவே நம்ம வந்து இது வந்து எல்லா எடிட்டர்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அதாவது அந்த லைட் அண்ட் டார்க் அண்ட் ஓவர்லே அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன். இது வந்து நம்ம அலைன்மெண்ட் மாற்றுறது, வேறு அந்த நம்ம ஆட் பண்ண டெக்ஸ்ட்டோட அந்த கேரக்டரோட சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்குது. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்லைன், அதாவது இப்போ ஆட் பண்ண ஒரு டெக்ஸ்ட்டோட அவுட்லைன். இப்போ இது வந்து அந்த இமேஜில் வந்து பளிச்சுன்னு தெரியலையா, அப்போ நம்ம வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கனால இது நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இப்போ சில இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அப்போ நீங்கள் இப்போ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேடோ, அதாவது இப்போது இதுவும் அதே மாதிரி தான் ஒரு ஷேடோ, அதாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இதில் ஒரு ஷேடோ மாதிரி போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோவும் செட் பண்ணி அது எவ்வளோ தூரம் டேரக்ஷன் இருக்கணும் அதுவும் நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வரும். அதில் கீழே வந்து ஃபில் வித் பேக்ரவுண்ட் படி கொடுத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆகிரும். இதுலேயே நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போது சென்டரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிஸ்டர் ஷேப் மாதிரி, அதை கொடுத்தீங்கன்னா அது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு ஃப்ரண்ட் சைடில் உள்ளதை கட் பண்ணுறதோ, இல்லை பின்னாடி உள்ளதை கட் பண்ணுறதோ, இல்லை நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணுறதோ, அதுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங். இது வந்து நம்ம வந்து அதாவது நம்ம ஃப்ரீ ஹேண்டில் நம்மளே ஏதாவது டெக்ஸ்ட் எதாவது ஆட் பண்ணணும், ஏதாவது டிசைன் எதாவது போடணும் அப்படின்னா நம்மளே ஃப்ரீ ஹேண்டில் அந்த ஹேண்ட் ரைட்டிங் அந்த ஆப்ஷனில் போய் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எதுவும் நம்மளே ஃப்ரீ ஹேண்டை வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னு எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை ட்ரா பண்ணி நீங்கள் இமேஜோ இல்லை வீடியோவில் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அந்த லேயரில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நாம் வந்து நல்லா தெளிவாக நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதில் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நம்ம அந்த லேயர்லேயே நம்ம அந்த ஆப்ஷன் அதுலேயும் இருக்கும். ஜஸ்ட் நம்ம கேலரி இருக்கிற இமேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு தான், அதாவது அந்த இமேஜ் வீடியோ அந்த மெட்டீரியலை இம்போர்ட் பண்ணுறதுக்கு தான் அது இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான மியூசிக்கு இல்லை நம்ம டிஃபால்ட்டாக நம்ம வந்து இந்த கைன்மாஸ்டரில் நம்ம டவுன்லோட் பண்ண அந்த சிம்பிள்ஸாக இந்த சவுண்ட்ஸாக இருக்கட்டு இல்லைனா மியூசிக்காக இருக்கட்டு அதுவும் அதில் இருக்கும். அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம மொபைலில் இருக்கிற நம்ம லைப்ரரியில் இருக்கிற அந்த சாங்ஸ் எல்லாமே நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் போக கீழே பார்த்தீங்கன்னா இதில் ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் நாம் வந்து இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போது நிறைய யூடியூபர்ஸ் அந்த பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாமே இப்போ கைன்மாஸ்டரில் தான் எடிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நாம் வந்து ஓரளவுக்கு நம்ம நல்லா எப்படி ஒரு இது ஆட் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 இமேஜுக்கு நடுவில் வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்சிக்ஷன் எஃபெக்ட்னு ஒன்று வருது. அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக அந்த கிளிப் கிராபிக்ஸ் அந்த எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இது வந்து 2 இமேஜுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு எஃபெக்ட் வந்து நான் கொடுக்கேன். இப்போ அந்த கியூபிக் ஸ்பின்னு ஒரு எஃபெக்ட் இது வந்து இது கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த கியூபிக் ஷேப்பில். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு எஃபெக்ட்டு. இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் வந்து இதில் இருக்கும். இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து அந்த ஒரு 2 இமேஜுக்கு சென்டரில் அந்த ஒரு இமேஜ்லேருந்து அடுத்த இமேஜுக்கு மாறுற அந்த டைமில் நம்ம வந்து இந்த எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மற்ற எடிட்டர்லலாம் மற்ற எடிட்டிங் ஆப்பில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு 2 கிளிக்கில் ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணால் போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆயிரும். இப்போ இதுலேயுமே நீங்கள் வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் கெட் மோர்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து நம்மளுக்கு தேவையான நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நம்மளுக்கு நிறைய வந்து ப்ரீமியமில் தான் இருக்கும். ஆனால் நம்ம கொடுக்குற லிங்க்கில் இப்போ நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்கச்சக்க இது இருக்குது. அதாவது கிளிப் கிராபிக்ஸாக இருக்கட்டும் இல்லைனா எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ஓவர்லேயாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கு இதில் நிறைய இருக்குது. எது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது எல்லாமே உங்களோட இமேஜ் அண்ட் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அது வந்து கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அதில் மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்களா உங்களுக்கு தேவையான அந்த மியூசிக் இதிலே இருக்கிற அந்த ஃப்ரீ மியூசிக்லாம் இதில் இருக்கும். கைன்மாஸ்டரில் இருக்க ஃப்ரீ மியூசிக்ஸ்லாம் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து இந்த சின்ன அந்த மவுஸ் சவுண்டு இல்லை அந்த பெல் ஐக்கான் சவுண்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். வேறு நீங்கள் டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணால் இது எல்லாமே கைன்மாஸ்டரில் இருக்கிற இதில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற டெக்ஸ்ட்லாம் இதில் இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்கச்சக்க ஆப்ஷன்ஸு எஃபெக்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இது எல்லாமே நான் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து டெலிகிராமில் இதோட இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதில் மட்டும்தான் இது வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து எல்லாமே இது கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அந்த ரைட் சைடு கார்னர்லேருந்து ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த ரேஷியோவில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாமே செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இப்போ எனக்கு வந்து ஒரு 70 MBக்குள்ள இது முடியணும் அப்படின்னா கூட நம்ம வந்து இதை நம்ம இந்த ஹைனுங்கிறதுக்கா அதில் வந்து நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணி அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து 70 60 69 அப்படி வந்து குறையும். உங்களுக்கு இத்தனை MBயில் எனக்கு இது போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கூட நீங்கள் இதில் வந்து செட் பண்ணி நீங்கள் வந்து இதில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனோட அந்த பேசிக் டூல்ஸு ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருப்போம். இது வந்து கண்டிப்பாக அந்த பிகினர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. வேறு எதுவும் டவுட் எதுவும் கேட்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.